புதுச்சேரியில் வாட்ஸ்அப் மூலம் அனுப்பப்பட்ட போலியான செயலிகளை நம்பி பதிவிறக்கம் செய்த இரு நபர்களிடம் இருந்து ஆயிரக்கணக்கான ரூபாயை சைபர் மோசடி கும்பல் அபகரித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஒருவரின் வாட்ஸ்அப் எண்ணுக்கு வங்கி KYC விவரங்களை புதுப்பிக்க வேண்டும் என கூறி ஒரு செயலிக்கான இணைப்பு அனுப்பப்பட்டுள்ளது. அதை உண்மையான தகவல் என நம்பிய அவர் அந்த செயலியை தனது செல்போனில் பதிவிறக்கம் செய்து வங்கி தொடர்பான விவரங்களை பதிவு செய்துள்ளார். இதையடுத்து சில நிமிடங்களிலேயே அவரது வங்கிக் கணக்கில் இருந்து 50,000 ரூபாய் மர்ம நபர்களால் எடுக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதுபோன்ற மற்றொரு சம்பவத்தில் பாகூர் பகுதியைச் சேர்ந்த ஒருவருக்கு வாட்ஸ்அப் மூலம் பரிவாஹன் சேவா என்ற பெயரில் ஒரு செயலி அனுப்பப்பட்டு போக்குவரத்து விதிமீறல் அபராதம் நிலுவையில் இருப்பதாக குறுந்தகவல் வந்துள்ளது. இந்த தகவலை நம்பிய அவர் செயலியை பதிவிறக்கம் செய்து தனது வங்கி விவரங்களை வழங்கியுள்ளார். அதன் பிறகு அவரது வங்கிக் கணக்கில் இருந்து 22,000 ரூபாய் மோசடியாக எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த இரண்டு சம்பவங்களிலும் பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பொதுமக்கள் வாட்ஸ்அப், SMS அல்லது சமூக வலைதளங்கள் மூலம் வரும் அறிமுகமற்ற இணைப்புகள் மற்றும் செயலிகளை பதிவிறக்கம் செய்ய வேண்டாம் என்றும், வங்கி விவரங்கள், OTP, UPI பின் உள்ளிட்ட ரகசிய தகவல்களை யாரிடமும் பகிர வேண்டாம் என்றும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். சிறிய கவனக்குறைவு கூட பெரிய பண இழப்பை ஏற்படுத்தும் என்பதால் இணையதளத்தில் வரும் தகவல்களை சரிபார்த்து மட்டுமே செயல்பட வேண்டும் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.